சொர்க்கத்தை அரக்கர்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் கைலாயத்தை காட்டுறாங்க. கைலையில் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சதி சிவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த பிரச்சனைக்கு எதுவும் தீர்வு இல்லையா பிரபு? நீங்கள் ஏன் அந்த முனிவரை தடுத்திருக்க கூடாதுன்னு கேட்க, அதுக்கு சிவன் சொல்கிறாரு, ஒருவர் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அதுதான் விதின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம சொர்க்கத்தை காட்டுறாங்க. சும்மாவே சொல்ல வேண்டாம், இப்போ அரக்கர்கள் ரொம்பவே சந்தோஷமாக சொர்க்கலோகத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவர்கள் ஓடி போனதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அரக்கர்கள். அப்படி சொர்க்கலோகத்துலேருந்து இப்போ ஓடி போன தேவர்கள்லாம் பிரம்மரை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு நினைக்கும் போதே நாரதர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி வந்த நாரதர் எல்லா தேவர்களையும் பிரம்மர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி போன தேவர்கள்லாம் சேர்ந்து நடந்த எல்லாத்தையும் பிரம்மர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஒரு முனிவருக்கு இவ்வளோ கோபம் ஆகாது பிரம்மதேவரேன்னு சொல்ல, அதுக்கு பிரம்மர் சொல்கிறாரு, தேவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர் மகாவிஷ்ணு தான், அதனால் அவர் தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லுவார்னு சொல்லி எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறாங்க. மகாவிஷ்ணுவே எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி எல்லா தேவர்களும் சேர்ந்து கெஞ்சுறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு சொல்லிடுறாரு, எல்லாவற்றிற்கும் தீர்வுன்னு ஒன்று இருந்தால் அது நம்ம சிவனிடம் மட்டுமே தான். ஸோ எல்லாரும் போய் சிவனை பாருங்கன்னு சொல்லிடுறாரு. நாரதரும் எல்லாமே அவரோட லீலை தான், வாங்க எல்லாரும் சிவனை பார்க்க போவோன்னு சொல்லி சிவனை பார்க்க போகிறாங்க. அப்படியே கைலையை காட்டுறாங்க. கைலையில் அமைதியாக சிவன் தியானத்தில் இருக்கார். நாரதர் போய் தேவர்களோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. உடனே நம்ம சிவன் நன்மை தீமையெல்லாம் அவரவர் நடந்து கொள்வதை பொறுத்தே, இதற்கு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருந்தால் திருப்பார் கடலில் அமிர்தம் கடைவது தான்னு சொல்லிடுறாரு நம்ம சிவன். அதற்கு அரக்கர்களின் தலைவரான ராகுவை அமிர்தம் கடைய சம்மதிக்க வைக்கிறதுக்காக நாரதர் போய் சிவன்கிட்ட அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி வந்த ராகுவுக்கு ஒரு சந்தேகம் வர, அதுக்கு சிவன் என்ன தீர்வு சொல்கிறாருன்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.